கிருஷ்ணகிரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழக ஆளுநர் ரவியின் அரசியல் சாசன விரோத நடவடிக்கையை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை எதிரே நடைபெற்ற கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர் ராஜ் தலைமை வகித்தார். கிருஷ்ணகிரி நகர செயலாளர் உபத் முன்னிலை வகித்தார். மாநில உறுப்பினர்கள் சின்னசாமி, பழனி, சுந்தரவள்ளி, சிவராஜ், கிருஷ்ணமூர்த்தி, ராமமூர்த்தி, சேகர், கண்ணு, வெங்கடாஜலபதி, மாதையன், பூதாட்டியப்பா, சக்கரவர்த்தி, ஆறுமுகம், வெங்கடாஜலம், திம்மப்பன் ஆகியோர் பங்கேற்றனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என கருப்பு கொடி ஏந்தி தமிழக ஆளுநருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டனர். மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லகுமையா பங்கேற்று பிரதமர் மோடியின் RSS கைப்பாவையாக திகழும் தமிழக ஆளுநர் ரவியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும், ஆளுநர் ரவியின் போக்கு இந்திய அரசியல் சாசனத்தின் இறையாண்மைக்கு முற்றிலும் எதிராக உள்ளது எனவும், இது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல எனவும் தெரிவித்தார். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் பூபதி, சுரேஷ், சந்திரபோஸ், முருகன், ஷாஜகான், பழையப்பேட்டை மைக்கோல்ராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்றனர். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் சிவானந்தன் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் மேகராஜ்.